எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வினி. நம்ம எதிர்பார்க்குறவங்கள நம்மக்கிட்ட பேச முடியல, நம்ம கூட அவங்க சரியாக பழகலை, டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, ஒரு சில இது நடக்காமல் இருக்குது. இப்போ நடக்காமல் இருக்கிறவங்களை பற்றி பேசலாம். இது இதுதான் கடைசி வீடியோ. இனிமேல் நடக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இனிமேல் நடக்கலை, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறது இல்லை. என்ன பண்ணலாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில். ஓகே, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஏன் நடக்கலை? நீங்கள் மன ரீதியாகவும் சரி, இல்லை இயல்பு வாழ்க்கையில், அதாவது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதையும் சரி, அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் சரி, நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பாசத்தை காட்டாது, ஒரு விதமான இரிட்டேஷன், வெறுப்பை தான் கொடுக்கும். ஒருத்தங்க உங்ககிட்ட அதிகமாக பார்க்கணும், பேசணும், பழகணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக அவங்க கூட டைம் நேரத்தை கழிக்கிறீங்க. அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தில் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதாவது அவங்களுக்கு வெறுப்பு ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு வெறுப்பாக கொடுக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலகி வந்துடுங்க. ஸோ டைம் கொடுங்க, அவங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது பார்த்திங்கன்னா வெறுமனே லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எதுவும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழப்பத்தில் என்கிட்ட கேட்குறாங்க, நான் என்னென்ன மெத்தட்லாம் பண்ணேன், இதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு இன்னுமே எதுவுமே நடக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் வழக்கமாக பண்ணக்கூடியதே பண்ணுங்கள். நீங்கள் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணும் அப்படின்னு, இப்போவும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கு அப்படியே எந்திரிச்சிருக்கணும். அதே மாதிரி அப்போ எந்திரிச்சிட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷமாவது உங்களுக்கு என்ன தேவை, அதாவது உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இல்லைனா அதுக்கான வேலையை செய்யுங்க. சரியா? இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்கள பற்றி நினைக்கிறது, நீ என்கிட்ட பேசினா பரவாயில்ல, என்கிட்ட பழகணும், என்னை ஏற்றுக்கணும், என்கிட்ட பேசணும், என்னை லவ் பண்ணணும், இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். இல்லை கல்யாணத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அன்பான, பாசமான, அதாவது உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த மாதிரியான பொண்ணு கிடைக்கணும், அந்த மாதிரியான மாப்பிள்ளை கிடைக்கணும், அந்த மாதிரி யோசிக்கலாம். இதெல்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் தேவைக்கு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துக்காக பண்ணுறது. வெறுமனே ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லாமல் எது வேணாலும் இருக்கட்டுமே, அது உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களுக்காக பண்ணுறது. சரி, அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோனு, டிவி எல்லாத்தையும் வச்சுட்டு எதையுமே திங்க் பண்ணாமல் ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னு சொல்கிறத விட ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பழக்கம். இது அப்படி பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட். ஓகேவா? ஸோ நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒருத்தங்களை பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டில் ஒரு சேலரியில், அதாவது இந்த அமௌண்ட் சேலரியில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே. ஒரு சில விஷயத்துக்கு டைம் எடுக்கும், ஒரு சில விஷயத்துக்கு டைம் எடுக்காமல் சீக்கிரமாக நடந்துடும். அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அது இருக்கட்டும், அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் யோசனை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. என்ன சொன்னோம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க, காலையில் எந்திரிச்ச உடனே யோசிங்க. இது எல்லாமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடியக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி யோசிக்க முடியல, இல்லை அதுக்கான மனநிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் மனமே அந்த விஷயத்தை வெறுக்குது, வேணான்னு சொல்லுதுன்னு அர்த்தம்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால் நினைக்காம இருக்க முடியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், அதை பற்றி ஒரு நல்ல மாதிரி ஒரு பாசிட்டிவாக சந்தோஷமாக நினைக்காம இருக்க முடியுமா? அப்படி நினைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும், தியானம் பண்ணணும், இல்லைனா அந்த விஷயத்தை பற்றி பெருசாக நெகட்டிவாக யோசிக்காமல் இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது உங்கள் மனசு அமைதியாகும். ஸோ இது வந்து ஒரு அடுத்த பார்ட்டு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினைக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே நினைக்கணும். அதுக்கப்புறம் 3வது வாட்டர் மெத்தடு. தண்ணி குடிக்கும் போது எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்த மாதிரி சொல்லிவிட்டு தண்ணி குடிங்க. இப்போ இதுவுமே 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பற்றி அதிகம் யோசிக்காமல் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, அதை பற்றி மட்டும் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த டைம் தண்ணி குடிக்கும் போது நீங்கள் அதை பண்ணுங்கள். இந்த மெத்தடே தான் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நிறையா பேர் என்கிட்ட கேட்கக்கூடியது சீக்கிரமாக நடக்கக்கூடிய மெத்தடு ஏதாவது இருக்கா, சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடு இருக்கா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதெல்லாம். சரியா? சரி, அடுத்தது என்ன? தேங்க்யூ சொல்கிறது. அதாவது நாம் நடந்த ஒரு விஷயத்தை, அதாவது எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்த மாதிரி ஒரு நன்றி சொல்லுங்கள். இது வந்துட்டு எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது நடந்து போயிட்டுருக்கீங்க, இல்லை உட்காந்துட்ருக்கீங்க, டிவி பார்க்குறீங்க, சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, இல்லை சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க, அப்போ கூட சொல்லலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கும் அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துருச்சு, நம்ம ரொம்ப அன்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், இதை செஞ்சு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி, இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் மனசை ஃபஸ்ட்டு ஒருநிலைப்படுத்திடும். இது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, இன்டர்னலாக, அதாவது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கான வேலையும் செய்ய வைக்கும், அதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தும். ஸோ உங்களை சுற்றி எல்லா சூழ்நிலையும் மாறும், அது சீக்கிரமாகவும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சும்மா தொங்கிக்கிட்டே இருக்காமல், அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்காமல், தொந்தரவு பண்ணாமல், அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க. தினமுமே காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, தினமுமே அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு அவங்களுக்காக தோணும். அப்போ தான் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, பேசவே முடியாது, நம்பர் பிளாக் அப்படின்னு. அவங்களுக்குலாம் இந்த இதுவும் செட் ஆகாது. நான் சொன்ன மெத்தட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது டெய்லியும் பேசிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்க. ஓகேவா? ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் ரியாலிட்டிலையும் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஸோ பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சும் நடந்துக்கிறது ஒரு விஷயம். லவ்வை வந்து கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. லவ்வுங்கிறது தானாக வரணும். சரியா? காதலுங்கிறது தானாக வரணும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக நடக்கும். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டவுட், அதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு அனுப்பலாம். கால் பண்ண வேணாம், கால் போகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோச்சிங் எதாவது வேணும்னாலும் நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். ரொம்ப நன்றி, வணக்கம்.